மண்டலத்தில் அமர்ந்திருந்தேன் இந்த பெண்ணாக ஒரு மாறி வர சொன்னீங்களே கிரகத்தை அழைத்து தன்னையே என்னுடைய கிராமத்தில் அங்காரகனை அழகான ராஜயோகம் வைத்து பௌமகன் என்று பெயர் வைத்து சீக்கிரம் கவிவானவரும் கட்டந்தோறும் அரைக்குணம் போல் கூடி பெரிய சபை கற்றோர் கல்விற்றோர் நம்மை பெற்றோர் அவர்களுடைய பாரந்த கமலுக்கும் அதிக சிறந்த வணக்கம் போகவும் நவகிரக மண்டலாதிபதி ஆகிய மண்டலாசுரன் அல்லவா, அதாவது சூரியன் சோமன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காரிய சனி ராகு கேது கடவுள் என்பார் நாமம் காரிய சக்கரத்தில் பறித்தவர் பூசித்தாலும் பாரிலே அஷ்டபுத்திரம் பாக்கியம் பெறுவார் அப்படி என்று போற்றி புகைப்படியான மண்டலத்திலே ஒருவராகிய அங்காரகன் என்று சொல்லும்படியான செவ்வாய் கிரகம். ஆமா, ராஜ வடிவம் எடுத்து ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று மண்டலாசுரன் வைத்திருக்கிறார். போய் பார்க்கலாமா? அறிக்கை செய். நாமத்தை வைத்து வரும்படி கட்டளை நீங்கள் இருவரும் உருவத்தை மாற்றி வந்திருக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக 3.25 நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. எதற்காக? அதாவது என்னுடைய மாளிகையா காற்றாற்று வெள்ளத்திலே சிக்கி மயக்கமுற்ற நிலையில் கிடைக்கின்றால் சக்தி ஜானகி அஞ்சவளை சென்று காவல் செய்தாகணும். அதனால ஒரு நாளைக்கு நேரம் நீங்க தெரிவித்த பிரகாரம் அவருக்கு நான் மனைவியா இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவரு என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு இருக்கணும், எனக்கு அடக்கமா இருக்கணும். அது போல இருந்தா நானு ஏன்னா 9 நவகிரகம் ஒரே மாதிரி தானே, நான் மட்டும் பொம்பளை அவருக்கு அடக்கமா, அதனால எனக்கு அவரு அடக்கமா இருக்கிற மாதிரியா இருந்தா இந்த கேள்வி அறிவான நல்ல புடிச்சு பேசுறீங்க. பாடம் ஏறிக்கிறாங்க ஐயர் பாடம். சரி, அப்படி உனக்கு அடக்கமா இருப்பார் என்னுடைய குரு பகவான். என்ன வேலை சொல்லுங்க. அதுல என்னன்னா
அவர் ஒரு நாளைக்கு நேரத்தில் சென்று காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி இருந்த ஜானகியை காவந்து செய்து அழைத்து வருவார். அவர் அழைத்து வந்த பிறகு நீங்கள் இட்ட வேலைகள் அத்தனையும் தட்டாமல் செய்யும்படி அவரிடத்தில் வேலை வாங்க. அதிலே மதிய நேரத்தில் தண்ணீர் எடுக்க செல்வாள் அவள். அந்த நேரத்தில் ஒரு தெற்பை ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கிய பிள்ளை ஒரு வண்ணமாக வளர்த்து வர வேண்டும். ஒரு நாள் அர்த்த சாம நேரத்தில் தன் பிள்ளையை தானே முடித்து கொலை செய்து அவள் மடியில் கிடத்தி நீங்கள் பழைய சுமத்தினா தோட்டிமார்கள் நகர்வல வருவார்கள். அவர் ஓடி வந்து என்னுடைய பிள்ளை அந்த கொலைகாரி முறித்தாள் என்று அவள் மீது குலைப்பழியை சுமத்தி அப்பொழுது அவர்கள் உங்க இருவரை அழைத்து அரசவைக்கு வருவார்கள். அங்க நான் வர காத்துக்கிறது. மூன்றே முக்கால் இந்த காசிவான நீதியை தவறாமல் அரசாட்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு மதியுக மந்திரியாக என்னுடைய கேது பகவான் இருப்பார். அப்படி இருக்கும் வேலையில் அதாவது 3 விசாரணை நீங்கள் தேச விசாரணை செய்கிறோம். அது என்னவென்றால் தான் பட்ட கடனை தான் அடைக்க முடியாமல் தன்னைய விலை கொண்டு வருவான் ஒரு அரசன். அப்படி வருவதோடு தாங்கள் அடிமையாக்கி கொண்டு அவன் பட்ட கடனை நீங்கள் அடைத்து இட்ட வேலைகள் அத்தனையும் தட்டாமல் செய்வேன் என்ற அடிமை சாசனம் அவனை அழைத்து ஒரு இடத்திலே சாட்சி வாங்கி அவனை அடிமையாக்கி கொண்டு அப்படியே செய்கிறேன். இரண்டாவதாக அரசகுல பிள்ளை வேடகுல பிள்ளை இடத்தில் அடைக்கலமாக இருந்தது. ஆனால் வேடகுல பிள்ளைகள் விழுந்திருந்தால் வில்லம்பு எடுத்து விளையாடுவது வழக்கம். அப்படி வழக்கமாக கொண்டிருந்த ஒரு நாள் இட்ட அம்மானது ஆளிலேயே தொற்று கொண்டு ஆனால் அந்த பிள்ளைகள் பரோபகார சிந்தனை இல்லாமல் வளர்ந்த பிள்ளை என்பதால் அது வீடு சென்று இந்த அரசகுல பிள்ளையானது பரோபகார சிந்தையில் இருப்பதா வழிபோக்கமாக இருக்கக்கூடிய இது ஏதாவது வழிபோக்கர்கள் மீது விழுந்து உயிர் சேதம் விளைவித்தால் என்ன செய்ய முடியும்? அப்படி என்று காத்திருந்தது. அந்த நேரத்தில் பாடுவையும் இந்து முக்கியம் நிறைமாத கற்பனை அழைத்துக் கொண்டு காசி யாத்திரை செல்வதற்காக வந்து கொண்டிருந்தார். அப்படி வரும்போது அந்த பையனை அந்த இடத்தில் வரும்போது அந்த பெண்மணிக்கு தாகம் அந்த பாலையிடத்தில் தண்ணீர் இருக்கா என்று ஐயர் கேட்டார். இல்லை என்று சொல்ல சரி கண்ணு என் மனைவியை சற்று பார்த்து நான் எங்கேயாவது போய் தண்ணி கொண்டு வரேன்னு அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். ஆனா அந்த அம்மா நீண்ட நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பில் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தது. இதுதான் சமீபம் என்று நான் பார்த்தேன். காகமாக உருவெடுத்து ஆலமரத்தில் பறக்க தொத்தி இருந்த அம்மா நதியில் காற்றசில்லை கீழே விழ அவள் குடல் சரிந்து உயிரிழந்தார். இந்த ஐயர் திரும்பி வந்து பார்க்கும் போது மனைவி உயிரிழந்திருக்கிறாரே இந்த பாலகன் கொன்று விட்டான் என்று உங்கள் அரசவைக்கு சாட்சியாக வரும். இந்த பாலகன் கொண்டது யாராவது சாட்சி இருக்கா? இல்ல. தெய்வ நீதியாக இருப்பதால் அந்த பாலகனை விசாரித்து இவன் நிரபராதி என்று தீர்ப்பு. அப்படி மூன்றாவதாக அதாவது தன் பிள்ளையை தானே முறித்த கொலைகாரி தன் பிள்ளையை முறித்து இரு பெண்கள் நாடகமாடி உங்களிடத்தில் வருவார். அப்படி வரும்போது இந்த பிள்ளையை கொன்றதுக்கு சாட்சியம் இருக்கா அப்படி என்று கேளுங்கள். இல்லை என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய உபாயத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சரியான தீர்ப்பு தருவேன் என்று சொல்லுங்கள். அப்போது அது என்னவென்று கேட்பார். அதாவது இந்த ஆடவர் எங்களுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மாற்றாருடைய ஆடவர்கள் கையை பிடித்து யார் ஒருவர் ஒரு சுற்று வருகிறீர்களோ அவருக்கு நான் தீர்ப்பு தருகிறேன் என்று சாதகமாக சொல்லுங்கள். அப்போது ஒருத்தி சொல்வார் இந்த குலைப்பழியா என் மீது வந்தாலும் சரி கொண்ட கணவனை தவிர மாற்றாங்கரத்தை ஒருபோதும் தொட மாட்டேன் அப்படி என்று சொல்வார் ஒருத்தி சொல்வார் ஒரு சுற்று என்ன 3 சுற்று வருகிறேன் அப்படி என்று மாற்றாங்கரத்தை ஒருத்தி பிடிப்பார். அவள் தான் கொலைகாரி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு இட்ட வேலைகள் அத்தனையும் தட்டாமல் செய்வேன் என்று சொன்னானே ஒரு அரசன் அவனை அழைத்து இந்த கொலைக்கு என்ன செய்யலாம் இந்த பெண்மணி என்ன செய்யலாம் கொலை பழிக்கு பழி அப்படி சொல்லுவான். அப்ப இந்த பிராமணக்கு நீங்க வெட்டி விடுறான் அப்படின்னு கட்டளை. அவன் வெற்றி விட்டால் விட்டு விடு வெட்டு விட இல்லை என்றால் 1000 குலைகாரனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நீங்க வாங்க பொண்டாட்டி இந்த மாதிரி பாதம் அணிவாளா கொண்டு போய் காட்டுறேன். சொல்லுங்க பஞ்சாப்
காரக்குழம்பு சாம்பார் நல்லா சாப்பிடுறீங்க. அது கொண்டாட்டி காசு பின்னாடி ஆசுறாங்களோ ஏண்டா வாடங்க ஐயருக்கு என்ன குறைச்சல ஐயர் போட்டாட்டிக்கு ஆட்டுக்காருக்கு என்ன குறைச்சல் நல்லா மயமாயின்னு இருக்காங்களே ஒரு குழந்தை குட்டி இல்லன்னு முன்னாடி பின்னாடி இழக்கிறாங்க. அவனும் தான் பேசுறான் நீங்க தான் கேக்குறேன். ஏடா இவங்க ஆசையாக பேச கண்டுபிடிக்கல கைது ஆபத்து வந்திருக்கோம். ஒதுக்கிறாங்க போறாங்க நேர காலம் இருக்கு. நான் மாட்டுக்கு ஆடு மாடு மிருகமானாப்ப ஒரு 10 லிட்டர்ல ஒரு 4 மூணுல நானே கால் தூக்கி போட்டா கூட 2 பேருக்கு அந்த பக்கம் தான் படுக்கிறேன். கேட்டுக்காரீங்க எடுப்புனாலும் தூங்குறான் மேல குழந்தைய பாட்டி குழந்தைய பாட்டி பிறக்கும் கதைய சொன்னா பூரா சாண சிரிக்கும். இங்க பூரா சாண சிரிக்கும். தம்பி ராத்திரி பூரா நானும் பிறந்து காலை போட்டு பாக்குறது. அவரு அப்படியே அப்படி என்ன பண்ணுவார் தெரியுமா? 5 மணிக்கு கோயில சுக்கரபாரதம் போடுறாங்களே அப்ப நான் பவுன் செட்டி ஐயோ ஆமா அல்லா கோயில் அல்லா கூம்ப அந்த நேரத்துல பவுன் செடி எடுத்துக்கிட்டு சாணம் போடலான்னு வெளியே வரும்டா. அப்ப என் முந்தாடி பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு பாரு நானும் தான் கூப்பிட்டேன். அவரு தான் படுக்கலையா அந்த 4 பேருக்கு சொல்றதுக்கோசரம் அப்ப எழுப்புவேன். என்னது மண்டலேஸ்வரர் என்ன சொன்னாரு? அந்த ஜானிக்கு போய் நான் கூட்டு வரேன். ஐயோ அவ இருப்ப எப்படி இருப்பாளோ அவ எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தாலும் என்னடா அவ எப்படி இருப்பா? வீட்டுல பத்திரமா இல்ல அத்தோடி காரணம் கூட்டிட்டு நான் இதுக்கு வேற கொடுக்குற போறேன். எங்க போவானா? இங்க இரு நான் போய் அவளை கூட்டு வரேன். அவளை தான் கூட்டாங்க பாக்காம எனக்கு வர உடம்பு நோக்குறது. ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் உடம்பு இல்ல. அதனால வீட்டுல அந்த மாத்திரம் வேலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு சொல்லே பார்த்து கூட்டுவாங்கன்னு சொன்னேன். கூட்டிட்டு வாங்க அவளை கூட்டு வரேன். நம்ம வீட்டு வேலை என்னவோ அப்புறமா கண்டிப்பா அவ கண்டிப்பா செய்யணும்னு தோத்து விட்டுவோம். அதேதான் போயிட்டு அம்மணி அம்மா அந்த ஆர்வம் பண்ணாதே நீ யாரு? என்ன ஊரு? என்ன? வணக்கம் சுவாமி. ஐயோ தீபுரி பட்ட நாடு திருவள்ளுவர் அயோத்தியாவை சக்கரவர்த்தியாருடைய மனைவி என் பெயர் சத்ய ஜானகி. திடீர் நாளை நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தோம். மாமிசம் படைக்க முடியாத காரணத்தினாலே என் மகனையும் மன்னரையும் பிரிந்தோம். காதலத்தை வந்த இடத்திலே ஆற்றிலே ஒதுங்கி இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். ஆமா, நீங்க தான் எனக்கு அன்னை தந்தை. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, உன்னை கூப்பிட்டு போறேன். ஆனா வீட்டு வேலை நல்லா செய்வியா? வீட்டு வேலை செய்வியா? என் பேர் பிரகாஷ்மதி ஐயர், பெருத்த பணக்கார ஐயர். நான்
நேற்று ஒரு ஐயர்கிட்ட அப்படிதான் பண்ணப்படுறேன். ஆமா ஆமா இன்னைக்கும் ஐயர்கிட்டயே அப்படின்னு ஆண்டம் எழுதி இருக்கிறான். ஏமா வீட்டு வேலை மட்டும் நல்லா செஞ்சா போதும். என்ன? ஆ, ரைட். சொன்னீங்களே என்ன சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, உட்காருங்க, அப்படியே அமைதியா இருங்க. நீங்க ஆள் கூட்டு வரீங்களா? என்னால வீட்டு வேலை செய்ய வர முடியல. முடியல, அதனால அந்த ஜானை கூட்டு வந்துருக்கிறேன். இவளை பார்த்தா நம்ம ஆத்துக்கு வீட்டு வேலை செஞ்சவங்க ஆட்டு வேலை செய்ய வந்தவங்க நமக்கு தெரியல. சொல்றீங்க ஒரு குடும்பத்தை பம்பளம்னா ஒரு சாதா போடையை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மழை பூ வச்சுக்கிட்டு சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா அவன் வீட்டு வேலை செய்வான். கட்டிக்கிற புடவைக்கும் ரோட்ல பட்டை போட்டுருந்தேன், அது போல பட்டை போட்டுக்கிட்டு பொட்டு வச்சிருக்கு, தலை நிறைய பூ வச்சிருக்கு. எனக்கு தான் இருக்கிறாங்க நிக்கிறாங்க தெரியல. ஒரு முகத்துல இருக்கிற மஞ்சள் மட்டும் 3 குண்டா ரசம் வைக்கல மாட்டிருக்குது. நம்ம மாட்டுக்கு ஆட்டு வேலை செய்ய வந்த மாதிரி நேக்கு தெரியலையம்மா. மகாராஜ் தான் கொடுக்குவாங்க. வீட்டு வேலை சொல்லி அடி அடுக்கு தட்டி கொண்டா அண்டா தூளக்கணும். அடி அடுக்கு தட்டி கொண்டா அண்டா தூளக்கணும். படுக்கிற பாயனி பட்டை தூரத்தணும். அடி முட்டை தள்ளிக்கணும், முழுகிற குத்தணும். அடி கோலம் மட்டுமே குற்றமா வைக்கணும். அவ்வளவுதாண்டி அம்மா. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன். நம்ம வாசல் இருக்கும், பசுமாடு சாணத்தை கொண்டு வந்து கடுகரை இல்லாம நல்லா கரைச்சு சாணம் போட்டு கூட்டி கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு அதுக்கு மஞ்சள் பூ வச்சுட்டு வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜாமான் தட்டு விளக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 குடம் தண்ணி கிணத்துல சேர்ந்துடும். நீ குளிக்க 60 குடம், நான் குளிக்க ஒரு 10 குடம். எதுக்கு? ரோட்டு ஓரத்துல எங்கேயாவது அந்த போற வழியில ஒரு தொட்டில் இருக்குது, அது போய் தண்ணி கொண்டு அதுக்கு ஒரு அடி அடிக்கணுமா? அது மட்டும் வேலை இல்லடி அம்மா. ஒரு 60 குடம் தண்ணி. ஏன்னா வாட்டர் இருக்குது, எது கரண்ட் பில்லு வேஸ்ட், சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா செய்யும். அதுக்கப்புறம் மாட்டுக்கு போய் ஒரு 3 கட்டு பில்லு போட்டு வந்துருக்கம்மா. அதுக்கப்புறமா பவுண்ட் பாரஸ்ட் பார்க்க போய் ஒரு 2 கட்டு விரவு கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கேஸ் அடுப்பு எதுக்குடா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அவதான் வீட்டு செய்யறாங்க. அதுக்கப்புறம் காலை சாப்பாடு டிஃபன் செஞ்சு கொடுத்துரு, மதிய சாப்பாடு காலை நெல்ல கையாலே குத்தி தனித்தனியா தவிர தனியா மிஷின்ல அரைக்க கூடாதா? அது உடம்புக்கு பூராத்தையும் 2-3 தடவை பாலிஷ் பண்ணி இருக்கிற சத்து எல்லாம் போயிடுது. அதனால கையால குத்துறாங்க சத்துன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. கையாலே தான் எங்க மாமியா காலத்துல குத்தி கையாலே இப்படி குத்தணும். உனக்கு அப்படி குத்தி அதை சாதம் செஞ்சிரு. அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு. அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கார குழம்பு, தயிர், மோர், அப்பளம், பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை. சாயங்காலமா அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு. அங்கே தோடு சரி கூட்ட புடவை 6 மாசம் செஞ்சாலும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் தவிர கூட சரிதான். உடனே மூத்திர விட வந்தாலும் மாத்திட்டு தான் வருவேன். ஊராட்டி துவைச்சு ஆயின் பண்ற வேலை ஓ வேலை. சட்டியும் துவைச்சு போடணும். ஆமா, அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வேண்டியம்மா வேலை. அதுக்கப்புறம் சாயங்காலம் பால் கறக்கணும். அந்த சாணம்லாம் இருக்கு, மாடு சாணம் போறதுல செவத்துல வராட்டி அடிச்சு வச்சு ஒரு நாளைக்கு 50 வராட்டி. ஆமா, இது அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது, படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இவ்வளவு நேரம் ஆம்பளை கையை வைக்காத பேச மாட்டானா? சரி, ரத்துவாரிக்காரன் விட்டான். இவ்வளவு நேரம் சொல்றேன், செய்ய முடியும் முடியாது. வாய திறந்தாளா இல்ல வாய திறந்தாளான்னு கேட்கல. அதனால அவன் வேலை வீட்டு வேலை செஞ்சா பாப்போம். இல்லன்னா மயிர் அறுத்து நானே குறைச்சு விட்டுறேன். அவளை ஓட்ட மாட்டேயா? 10 பல்ல பாதமா உடைப்பேன். பச்சை தண்ணி கூட காட்டாம அடிப்பேன். யாரு கெட்டாலும் எட்டி உதைப்பேன். அவன் செஞ்சாச்சு, செய்யலன்னா அவளை அடிக்க மாட்டேயா? ஒன்னதான் அடிப்பேன். நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு மனையா, பெரிய கோடீஸ்வரத்தை நம்ம பொண்ணா பிறந்தாலும் கொண்டவனுக்கு அடக்கமா இருப்பவள் தான் பெண். அருமை.
எத்தனை இருந்தாலும் ஒரு ஆம்பளை ஆச்சு. ஏங்கண்ணா, வர வழியில தான் ரொட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல காருங்க. எந்த வேலைக்கு போனாலும் மேஸ்திரி பார்த்து மயக்கிற கடையா இப்ப வெளிநாட்டு கூட போறாங்க. இது போல நீ வர வழியில தான் நடந்து போய் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு கம்முன்னு இருக்கலாம். நீ யாரு நீ? ஆம்பளை மாதிரி கொள்ள கிடைக்காதீங்க போங்க. நீ யாரு? அவங்க கட்டின பொண்டாட்டி. அவ யாரு? வீட்டு வேலைக்காரி. நீ வந்து எட்டு ஒதுக்கும் போது அது என்ன சொன்னது பத்தியா? நாட்டுக்கு ராணியா இருந்தா நீ வீட்டுக்கு மனையாட்டி மத்த புருஷனுக்கு தான் அடிங்க இருக்குன்னு சொன்னாலா? அந்த முகத்தை பாரு. அது போலதான் ஓனர் மாய்க்கிடி அம்மா பேர் நோக்கிட்டு இருக்காரு. அந்த முகத்தை பாரு. மகாலட்சுமி தாண்டுமா? முகத்துல பால் வலியுது. இது முகமா இது? ஏறு நெச்சு கூறு மூக்கு பல்லு வரி பல்லு. ஏன்டி குட்டி காலு? ஏன்டி இந்த மாதிரி நொண்டி காலுன்னு சொல்லு. சரி நொண்டி காலு. வா அந்த முகத்தை பாரு, இந்த முகத்தை பாரு. ராத்திரிக்கு தான் வந்து பாடுக்கணும். அது அப்புறம் பேசுங்க. சரி சொல்லு. சூத்து காய் அப்படியே நடிகம்மா போய் போ வீட்டு போய் அங்க மேல நான் அப்புறம் வரப்போ